வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்து தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. உங்களுடைய 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 782 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 10 நாள் மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ், அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் நம்பர் pp.icf.gov.in இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ரயில் பெட்டி வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தான். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 30/6/2023 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி வந்து ஒரு மாதம் வந்து ஆக போகுது. அதாவது ஓப்பனிங் டேட் 31/5 ஓப்பன் பண்ணி 30/6 வரைக்கும் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்பெண்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் டோட்டலாக வந்து 50 போஸ்டிங் இருக்குது. அடுத்தது இதில் வந்து யூஆர் தனியாக, அதே மாதிரி பிசி தனியாக, ஓபிசி தனியாக, இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஐடிஐ அல்லது வந்து ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு 20 வேக்கண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 102 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 54 வேக்கண்ட்டு. அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐக்கு வந்து 113 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. மிஷினிஸ்ட்டு, பெயிண்டரு, வெல்டரு, எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, பிஏஎஸ்ஏஏ அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 530 வேக்கண்ட் டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 252 வேக்கண்ட் டோட்டலாக. அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐக்கு 530 வேக்கண்ட். ஸோ இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 530 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க அதாவது பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸு, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24 இயர்ஸு ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, 27 இயர்ஸு, அதே மாதிரி 27 ப்ளஸ் 29 இயர்ஸ் ஃபார் SC/ST கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய 10th மார்க் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். அதாவது 50% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6000, 7000 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு pp.icf.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மொபைல் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து SC/ST உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ உமன் கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். SC/ST எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உமன் கேண்டிடேட்டுக்கு SC/STக்கு மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. தென் இதுக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய மொபைல் மூலமாகவே pp.icf.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.